நீங்கள் படங்கள் பார்த்தா ஃபுல்லாக பார்ப்பேன். இதுவே தப்பாக போகுதுங்க. அதுக்கு அடுத்து வேறு எதுவும் சொன்னால் தப்பாயிடும். இங்கே யார் வேணால் சொல்லலாம், வெளியே வருமா என்னங்க படம் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு போகிறது ஒரு விமர்சனம் ஆகிப்போகுது. தட்ஸ் நாட் வாட் இட் இஸ். வாட் யூ சீன் அ ஃபிலிம், நீங்கள் பார்க்குற கண்டென்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது தான் அவங்களுடைய இது. தவிர இதில் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் வந்து பிரசன்னா கேரக்டர் போயிட்டு இருக்கும்போது இங்கே திரும்பி அந்த இடத்துல நான் ஹக் பண்ணலாமான்னு கேட்டாங்க தெரியுமா. அங்கே இந்தியன் கல்ச்சரை கொண்டு நிறுத்தினாருங்க. எல்லாரும் பேசியாச்சு, பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அதே கருத்து தான் நான் சொல்லணும். இருந்தாலும் சேர் அண்ட் ஜேர்னி, இங்கே பாகிரதி அவர்கள் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க சேர் ரேன் அப்படின்னு எழுதுங்கன்னு சொன்னாங்க. ஆரிய என்ன போடுங்க, சே ரேன் போடுங்க, சேர் ரன்னு போட்டுக்கோங்க அப்படின்னாங்க. சே அப்படின்னு பார்த்துருக்கீங்களா, கூகுள் பண்ணுங்கள், சிஹெச்இ போட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் வேரான்னு வரும். இஸ் அ ரெவல்யூஷனிஸ்ட். ஸோ இஸ் அ ரெவல்யூஷனிஸ்ட். அதனால் அங்கே ரேன் போடவே வேண்டாம், சே வந்தாலே போதும். ஃபிடல் காஸ்ட்ரோட உறுதுணையாக இருந்து போராடியவர் ஷேக் வேரா. ஷேக் வேராக்கு மேலே சேன் தான் எல்லாம் கூப்பிட்டாங்க, அதான் அந்த சே. ஸோ அதனால நான் ஃபிடல் காஸ்ட்ரோ இல்லை. ஸோ சேரனுடைய ஜேர்னின்றது எங்கள் எல்லாருடைய ஜேர்னி தான். பிகாஸ் சேரன் கூட நான் வந்து ரவிக்குமார் சார் சொல்லிட்டு போன மாதிரி த லாங் ஜேர்னி, த ஜேர்னி கண்டினியூஸ் அண்ட் இட் கீப் ஆன் கண்டினியூ. ஏன்னா நான் ஒன்று சொன்னால் அப்புறம் பத்திரிக்கையில் ரொம்ப சந்தோஷமாயிடும். நான் சொன்னேன் ஒரு மேடையில் சொன்னேன் 150 வயசு இருப்பேன்னு சொன்னேன். இப்போ 250 வயசு இருப்பேன்னு சொன்னேன். ஏன்னா சேரன் படம் எடுத்துகிட்டே இருக்கணும், அதெல்லாம் நான் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை, சேரன் வந்து இந்த கதையை சொல்லும் போதே நான் ஒன்றுமே கேள்வி கேட்கல. அதே மாதிரி மாய கண்ணாடி சொல்லும் போது கூட ஒன்றுமே கேட்கல. சேரன் எப்போ வந்து எந்த கதை சொன்னால் நடிக்கிறேன்னு சொல்லிவிடும். நான் போய் இது சரியாக வருமா வராதா, கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா, எனக்கு வேண்டியது ஒரு சிறந்த டெக்னீஷியன் கூட இருக்கணும், அதுவும் சிறந்த சகோதரர் நண்பர் கூட இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் சேரனோட வெற்றியில் என்னோடய வெற்றி, அது எந்த மாற்று கருத்தும் அதில் கிடையவே கிடையாது. அதை நான் இன்றைக்கும் மாற்றிக்க தயாராகவும் இல்லை. இது ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தோம், நானும் வீட்லேயும் தான் உட்காந்து பார்த்தோம். ஏன்னா நான் கடைசியாக வந்தால் கூட ஒரு மெசேஜை ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக சொல்லியிருக்கார் சேரன் இதில். அதுவும் இந்த வெப் சீரிஸ் வந்து இன்றைக்கி எல்லாருமே சொல்லிட்டாங்க, அதே கருத்து தான். இதில் வந்து நான் அண்மையில் வந்து சௌத்ரி சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சூரியவம்சம் 2 வந்து நம்ம சொல்லணுமா கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் தயக்கமாக சொன்னார். ஏன் சார் அப்படின்னு. இல்லை, இன்றைக்கி வந்து நம்ம ஓடிடி சேட்டலைட்லாம் வைக்கணும்னா பேசிக்கலாக வேறு மாதிரி கண்டென்ட்லாம் எதிர்பார்க்குறாங்க. வீட்டில் வந்து ஒரு டிவி முன்னாடி எல்லோரும் உட்காந்து பார்க்குற மாதிரி படம் எடுக்கிறாங்க விரும்பலை. 10 ரூமில் 10 டிவியில் பார்க்குற மாதிரி படம் எடுத்தால் தான் இன்றைக்கி ஓடுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் சொல்கிறார். அதையும் மீறி தாண்டி ஒரே ரூமில் எல்லோரும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஜேர்னி வந்து இட்ஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு சேரன். அதை உடைச்சிருக்கார். ஏன்னா இதில் வந்து ஒரு ப்ரீச்சியாக இருந்தாலும் நீங்கள் சொன்னது தான் சில இடத்துல ப்ரீச்சியாக தெரியுது. பட் சம்டைம்ஸ் ஆழமாக சில கருத்துக்களை சொல்லணும்னா அது டேஸ் டு பி ப்ரீச். அது சொன்னால் தான் நடக்கும். சேவன் மாதிரி இருக்குன்னு சொன்னால் கூட அது சொல்லிகிட்டே இருந்தால் தான் they will realize that it is the truth and it is existing. ஏன்னா மீடியா கிரிட்டிக்கு வந்து இன்றைக்கி நம்ம எல்லாமே வழி விட்டுட்டோம். மீடியா கிரிட்டிக் வந்து தாண்டி வரணுன்றதான் கருத்து. இதில் 5 இளைஞர்கள், அந்த இளைஞர்களோட பேக்ரவுண்ட் சொல்லியிருக்காரு. அதிகமாக சொல்ல விரும்பல, ஏன்னா எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இங்கே இருக்கிறவங்க பார்க்காதவங்களுக்கு சொல்லணும்னா சில பேர் வந்து இதை வந்து பல விமர்சனங்கள் நான் பார்த்தேன். அது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலே சொல்லிட்டா பெட்டர்னு பார்த்தேன். அதில் ஒரு 2 ஆங்கில பத்திரிகைகளில் வந்து எழுதியிருந்தாங்க. அதில் வந்து மார்க் ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் எழுதினவங்க வந்து வயசு இன்னும் 19-20 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூவியை பற்றி ஃபஸ்ட்டு கிரிட்டிக் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ்லாம் யாருமே விமர்சனம் எழுத முடியாது. அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதை படித்து ஃபிலிம் கிரிட்டிக் அப்படின்னு வந்தால் தான் அவங்க விமர்சனம் எழுத முடியும். தட்ஸ் அ குவாலிஃபிகேஷன் பை இட் செல்ஃப். இங்கே யார் வேணால் சொல்லலாம், வெளியே வருமா என்னங்க படம் எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு போகிறது ஒரு விமர்சனம் ஆகிப்போகுது. தட்ஸ் நாட் வாட் இட் இஸ். வாட் யூ சீன் அ ஃபிலிம், நீங்கள் பார்க்குற கண்டென்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது தான் அவங்களுடைய இது. தவிர இதில் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, ஏன்னா விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்காது, இங்கே படுற மெனக்கெடல் அவன் தெரிஞ்சிருக்காது. அப்புறம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் என்னவாக வர வேண்டும் என்று இருக்கிறான். நான் பார்க்குறேன், நிறையா ஷாட் சொல்லுவேன். இங்கே வந்து ஸ்டாக் நேக்கடாக வந்து கலையரசன் நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அங்கே முதல்ல இப்படி கையை வச்சு பார்த்தாரு, அப்புறம் இப்படி கும்பிட்டாரு, அப்புறம் சிலுவை போட்டால் எல்லாம் ஒன்று தானே, சேம். நான் பல இடத்துல பல மேடைகளில் சொன்ன ஒரே கருத்து தான். தாயின் வயிற்றில் கருவுற்று இருக்கும்போது எந்த ஜாதியில் பிறக்க போகிறோம், எந்த மதத்தில் பிறக்க போகிறோம், எந்த மொழி பேசுகின்ற குழந்தையை பிறக்க போகிறோம் அறியாமல் பிறந்த பிறகு பள்ளி பருவத்திலும் தெரியாத ஒன்று கல்லூரிக்கு வராத போது அரசியலுக்கு வரும்போது மட்டும் ஜாதி அடையாளம் காட்டப்படுகிறான்னு சொன்னேன். அதே தான் இந்த பாலிசி இங்கே. அதெல்லாம் சாயம் பூசுறது யார், நம்மளாம் பூசிக்கிறோம்.
ஆக எல்லாத்தையுமே ரொம்ப போல்டாக சொல்லியிருக்கார். சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அண்ட் சோஷியல் மீடியா இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்துக்கு, இருக்கிற சமூகத்துக்கு அது கஷ்யப் கேரக்டர் மூலம் அவர் சொல்லியிருக்கிறது எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எதை வேணால் பதிவு பண்ணிக்கிறோம். அது வந்து இட்ஸ் ரெக்கார்டுன்றது எல்லாம் இளைஞர்கள் மறந்துடுறாங்க. ஈவன் ஆஃப்டர் 20 years அப்படி வாண்ட்ஸ் டு சி கூகுள் போக வேண்டாம். இவர் அது சோஷியல் மீடியா ஹேண்டலோடைய அவருடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் போய் பார்த்தா அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அங்கே வந்துடும். ஸோ மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்களோ பொண்ணு பார்க்க வந்து இந்த பையன் அன்றைக்கி அப்படி இருந்தான்னு சொல்கிறதுக்கு அது ஒரு ரெக்கார்டாக வந்துடும்ன்றத. ஸோ வி ஷுட் லிவ் வித்தின் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் மொராலிட்டின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார். தட்ஸ் ப்ரெஷர்ஸ். ஒன்று வந்து பியர் ப்ரெஷர் ஒன்று சொல்கிறோம். இன்றைக்கி வந்து மாணவர்கள், இளைஞர்கள் தேர் சம்திங் கால்ட் ஆஃப் பியர் ப்ரெஷர். அதான் ரொம்ப அழகாக சுட்டி காட்டியிருக்கார். தட் மீன்ஸ் சேரன் வந்து இந்த டைமில் பயணிச்சுட்டு தான் இருக்கார். ஹீ இஸ் இந்த கரண்ட் ஜேர்னி. அவர் இன்னும் அன்றைக்கி எடுத்த படம் இல்லை. இஸ் ரியலி எல்லாமே நீ சொன்ன மாதிரி வீசா ப்ராப்ளம், ட்ரம்ப்பை கொண்டு வந்தாங்க உள்ள, இந்த மாதிரி எல்லா விஷயமும் ரொம்ப அருமையாக சிறப்பாக சொல்லியிருக்காரு. இதை வந்து பார்க்காதவங்க போய் பாருங்கள். இட் இஸ் டெஃபினெட்லி சம்திங் டு லேர்ன் ஃப்ரம். அதான் எந்த ஆபாசமும் இல்லாமல், எந்த ஆபாச வார்த்தைகள் இல்லாமல் சிறப்பாக ஒரு திரைக்கதை வடித்து அதை சிறப்பாக இந்த ஜேர்னியை சொல்லியிருக்காருன்னா நாளைய சமூகம் இதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அருமையாக இருக்குது. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து வருங்காலத்தில் பொருளாதார அடிப்படையில் நாம் உயர்வோம், நாடு உயரும், தங்க தட்டு இருக்கு, முன்பதற்கு உணவு இல்லாமல் போகின்ற சூழல் வரும். அதில் வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாக்க வேண்டும் சொன்னதை இங்கே அவர் சொல்லியிருக்காரு. பெருமையாக இருக்குது. ஒருவேளை என்னுடைய மூளையில் இருக்கிறதெல்லாம் நைஸாக அவர் திருடிட்டாரோன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி பல கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. எல்லாமே அப்ரிஷியபிள். ஸோ இந்த கிரிட்டிக்ஸ் யாரும் விமர்சனம் இருக்க தான் செய்யும். ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காமல் போகலாம். பட் திஸ் இஸ் அ கண்டென்ட் விச் எவ்ரிபடி ஷுட் வாட்ச். இது வருஷம் நான் வந்து 2 நாளில் பார்த்தேன். ஒரு நாள் வந்து சேரன்னு சொன்னேன், 1:30 மணிக்கும் பார்த்தேன். மறுநாள் உட்காந்து பார்த்து முடிச்சுட்டேன். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்களான்னு கேட்டார். இப்போ கூட வந்து சகோதரெலாம் கேட்டாங்க, பார்த்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ஆரி கேட்டு இருந்தார். அது சரி, எல்லாமே நான் ஃபுல்லாக தான் பார்ப்பேன். இல்லைங்க, படங்கள் பார்த்தா ஃபுல்லாக பார்ப்பேன். இதுமே தப்பாக போகுதுங்க. அதுக்கு அடுத்து வேறு எதுவும் சொன்னால் தப்பாயிடும். இந்த இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் நான் வந்து பார்த்ததில், நான் வந்து எல்லாருமே பிரமாதமாக நடிச்சிருக்கேன். எவ்ரிபடி இஸ் பர்ஃபார்ம். யாரும் நடிக்கலைன்னு சொல்ல மாட்டேன். நான் எனக்கு பிடித்தது யாருன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஜெஸ்ஸி தான். இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். See, it is not easy. நீங்கள் வந்து இந்த வெப் சீரிஸை கதை சொல்லி நீங்கள் வந்து ஜூம் கால் பண்ணி அந்த கதையை சொல்லி புரிய வச்சு when they have to accept the story, அதில் என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார்னா, is there love? Yes, there is ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அந்த ஏர்போர்ட்டில் வந்து பிரசன்னா கேரக்டர் போயிட்டு இருக்கும்போது இங்கே திரும்பி அந்த இடத்துல நான் ஹக் பண்ணலாமான்னு கேட்டாங்க தெரியுமா. அங்கே இந்தியன் கல்ச்சரை கொண்டு வந்து நிறுத்தினாருங்க. See, even she has very clearly realized he's an Indian boy. Can I go hug himன்றத கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா. இல்லாட்டி பேகமாக போய் கட்டி பிடிக்கிற சீன் நிறையா பார்த்துருப்போம். ஸோ எவ்ரி திங் இஸ் தாட் ஆஃப் எவ்ரி சிங்கிள் ஷாட் அண்ட் சிங்கிள் சீன். தட் இஸ் சேரன். ஸோ சேரன் இஸ் தேர் ஃபார் எவர். அண்ட் சேரனுடைய இந்த ஜேர்னி எல்லாரும் பார்க்கணும். இஸ் அ ட்ரூ லைஃப் ஜேர்னி. I think everybody should see the journey. And Sony Live, hats off to you guys. ஏன்னா இந்த so many things இந்த OTT பிளாட்ஃபார்மில் you see lot of good content, entertainment தான். But entertainmentல with a difference when you can say it, it is a bold move for you because many people will come out to it. நான் இன்னும் 2 நாள் உங்களுக்கு வந்து ஒரு கதை சொல்கிறேன். ப்ளீஸ், அது நல்லாயிருக்கும். இன்னும் பேஸ் அது இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் பேஸ். நான் அப்படி தான் ஏஆர் ரஹ்மான் சார்ட்ட சொன்னேன், சார் நான் உங்கள் படத்தில் ஒரு பாடணும் பார்த்து சொன்னேன். ஒரு மேடையில் சொல்லிட்டாரு, சொன்னது வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. கிட்ட போனேன், சார் உண்மையாக சொல்கிறீங்க? ஆமாம், முந்தானத்துக்கு வந்து உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், சரத்குமாரை பாட வச்சேன் அப்படின்னு. இது மூலிமா திருப்பி அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ அப்பப்போ இது மாதிரி சொல்லிடணும். சோனியில் போய் கதை சொல்லி ஏதாச்சும் ஒன்று அசத்தி சேரன் வந்து பண்ண சொல்லலாம். சரி, நல்லா அவர் கதை எனக்காக வச்சுருக்காரு, அதை எடுத்துடலாம் பஸ். அதனால் ரொம்ப நல்ல ஒரு ஆடியன்ஸ். ஏன்னா 6 மணிக்கு வர சொல்லி 10 மணிக்கு வரைக்கும் உட்காந்துருக்கீங்க தெரியுமா. தட் ஷோஸ் தி அஃபெக்ஷன் அண்ட் லவ் தட் யூ ஹேவ் ஃபார் சினிமா and then for good content and then for சேரன். இந்த கேமராக்கு பின்னாடி இருந்து இது உழைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். சரி, ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியாது. அதான் நம்ம அது மியூசிக்காக இருந்தாலும் சரி, அவர் பாவம் மியூட் பண்ணிட்டீங்க பல இடத்துல அவரை. அது ஏகா வந்து சொல்லவே வேண்டாம். வெரி ஃபஸ்ட்டு சீன் அவர் சொன்னாங்க, யாரோ பேசும்போது சொன்னாங்க, when you start switching on அந்த வெப் சீரிஸை பார்க்கலான்னு பார்க்கும்போது த வெரி ஃபர்ஸ்ட் ஷாட், நல்லா எடுத்திருக்காரு அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அது நல்லா எடுத்துருக்காரு. அதில் தான் நானும் பார்த்தேன், அழகாக அப்படியே போகுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா ஆனாளகன் ஒருத்தன் வந்தான் மஞ்சள் ஷர்ட் போட்டு. நான் தான் பஸ். ஸோ ரொம்ப எனக்கு சொல்லும் போது எவ்ரி திங் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகணும். அதனால இன்றைக்கி கூப்பிட்டா கூட சரி, நான் 7 மணிக்கு சாப்பிட்றவன், ஆனால் இன்றைக்கி உட்கார வச்சு பாஸ் நீங்கள் வரீங்கன்னாரு. நான் நினச்சேன் ஏதோ ஒரு டின்னர் கொடுக்குறாரு ரெகுலர். அது இங்கே கூட ஒரு சேஞ்சு. ரெகுலர் டின்னர் கொடுத்து
எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் எதுக்கு நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையாங்க. சரி இருந்தாலும் வரலாம், லேட்டாக வரலான்னு 7:30 மணிக்கு வந்தா சார் உங்களுக்கு தான் காத்துட்ருக்கோன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க. பரணி ஹஸ் டன் வெல், எவ்ரிபடி ஹியர் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஹிந்தியிலே பேசிகிட்டு இருந்தார், அதை அப்படியே வச்சுருந்தார். அதனால் அது கூட வந்து ஸ்டார்ட் சரி டெல்லியில் எடுத்திருக்காரு, அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் சில குறைகள்லாம் சொல்லி நான் தனியாக சொல்லிக்கிறேன் அவர்கிட்ட. பல்லவி ஏன் ஏன் நான் என்ன சொன்னேன்னா, இப்போ வந்து எல்லோரும் வந்து தேங்க்ஸ் கிவிங்க்கு எல்லோரும் இருந்திருக்கணுமே சேரன். நீங்கள் திவ்ய பாரதியை காணோம், ஜெஸ்ஸியை முக்கியமாக காணோம். இவங்களாம் இல்லாமல் எப்படி தான் அவங்க உட்காந்துருக்காங்க. நடித்தவர்கள் தான் அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்கள ஏன் பேச சொல்ல? கம் அண்ட் ஸ்டாண்ட் ஹியர், யூ ரியலி ஒர்க்ட் வெல். ஆமாம் ரியலி. ஸோ எல்லோரும் நிறைய பேர் இங்கே இருக்க எல்லா இளைஞர்கள் சகோதரர்கள் எல்லாம் நடிச்சிருந்தீங்க. ஸோ ஜேர்னி வந்து மிகப்பெரிய. மோகன்ராம் கூட ஒரு சீனில் வந்தால் கூட கோபமாக வந்து பேசினார். மோகன்ராமே அங்கே உட்காந்துட்டீங்க, சரி வயசான அப்படி தான். என் காலேஜில் எனக்கு வந்து மைட்டி சீனியர் அவர், என் ஒரே கல்லூரி தான் படித்தோம் 2 பேரும், மைட்டி சீனியர் அவர், அதனால சொல்லிடுறேன். இல்லைங்க அவர் இல்லை எல்லாத்தையும் என் கிளாஸ் போய்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். அது இங்கே வந்து இங்கேயும் எல்லாத்தையும் முன்னாடி சொல்லிட்டா பெட்டர் இல்லை, இனிமேல் சொல்ல மாட்டோம் போயிட்டு. அதனால் எங்கே அது ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ண பெட்ரு. மோகன்ராம் எங்கேயும் போய் என் கிளாஸ் போய்ட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ ரொம்ப எல்லாம் ஜாலியாக இருங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வெப் சீரிஸ் வரணும். அண்ட் இது வந்து ப்ரீச்சியாக இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டென்ட்டை பாருங்கள். வாட் இஸ் இட் ட்ரைங் டு சே அப்படின்னு. நான் அண்மையில் நிறைய புத்தகங்கள் படித்தேன். ஐ திங்க் தீஸ் புக்ஸ் தட் ஐ ரீட், தமிழில் வந்து 2-3 கதை புத்தகத்தோட பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா நான் வந்து எடுக்கணும்னு நினச்ச வேறு யாரும் எடுத்துடக்கூடாது இல்லையா, அந்த செல்ஃபிஷ்னஸ். பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ் ஆர் தேர். பீப்புள் வந்து பார்த்து லேர்ன் பண்ணுறதுக்கு லாட் ஆஃப் கண்டென்ட்ஸ். இங்கே இளைஞர்கள் இதுதான் விரும்புகிறாங்க, அடிக்கடி தான் விரும்புகிறாங்கன்றது இல்லை. யூ கிவ் சம்திங் எல்ஸ், அ நியூ கண்டென்ட், தேர் ரெடி டு அக்செப்ட் இட். ஸோ நம்ம வந்து கொடுக்கறதுலாம் இருக்குது. அது வந்து சேரன் முயற்சி வெற்றி, அது வந்து மாபெரும் வெற்றி அடைய பல முயற்சிகளும் எடுப்பார். சேரன் வந்து ஒரு கோபக்காரன் சொன்னாங்க. ஏன்னா கோபக்காரன் இருந்தனால தான் ஒரு இடத்துல வந்து முக்கியமான பெரிய பெரிய நடிகர் கம் இயக்குனர்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டார். சொல்லக்கூடாதுல்ல அது, சொல்லக்கூடாது. அது மாதிரி ரொம்ப கோபக்காரர் தான் சொல்லிட்டடா. ரவிக்குமார் இவங்க எல்லாமே இதில் நாங்கள் ஒரு ட்ராவல் பண்ணனால எல்லோரும் ஆமாம் சொல்லக்கூடாது. ஆனால் இளவரசன் நல்லா அவர் சொன்னார், அந்த கருத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் வந்த பிறகு இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்கன்ற மாதிரி அந்த லிபர்ட்டி நம்மளுக்கு இல்லாமல் போச்சே. ஐயோ ஒன்மோர் கேட்டால் திட்டு வரோம் டைரக்டரு சார் கொஞ்சம் கரெக்டாச்சு கொஞ்சம் இந்த மாதிரி நடித்தது. இப்போ ஜாலியாக நடிக்கலாம், எவ்வளோ தடவை எடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பண வசதி இருந்தால் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ ஆக்டர்ஸ் எடுக்கிறாங்க தெரியுமா? ஒரு டைலாக்கை ஒரு 30 தடவை எடுக்கிறாங்க. அவங்க தப்பெல்லாம் அந்த வாய்ப்பே கொடுக்கல எங்களுக்கு. அப்புறம் எல்லோரும் சைட்லேருந்து ஒரு குரல் கேட்குது, அது மூலிமா வேறு பேசி நடிக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்போ அந்த லிபர்ட்டி இல்லை. பேப்பர்லாம் எழுதி தான் காமிக்கிறாங்க, அதான் படிக்கிறாங்க, அதை படித்து டைலாக் சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாகிக்கிட்டாங்க. அதனால் டெக்னாலஜி டெவலப்ஸ், பட் யுவர் ஒர்க் லோட் எவ்ரிதிங். இப்படி இருக்க காலகட்டம் அந்த இருந்த காலகட்டம் எல்லாம் வேறு. அன்றைக்கி இருந்தது நல்லா தான் இருந்துச்சு, இன்றைக்கி இருக்குது நல்லா தான் இருந்துச்சு. பிகாஸ் டெக்னாலஜி டெவலப்ட், இட் காட் வெரி லாட் மோர் ஷார்ட்ஸ் டு டேக். அப்போ அப்படி இருந்ததுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லது, தேங்க்யூ எவ்ரிபடி. கடைசியில் பேச வச்சவங்களா எப்படி என்ன வந்து 6 மணிலேருந்து இன்னொரு உட்கார வச்சிங்களோ, நான் பேச வாய்ப்பு கிடைச்சா இன்னொரு 1/2 மணி நேரம் உங்களை உட்கார வைக்கணுன்னே பேசிட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் ஆல் த ப்ரெஸ், மீடியா, எவ்ரிபடி வாஸ் சப்போர்ட்டட். ரொம்ப ரொம்ப நன்றி. சோனி லிவுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபர்ஸ்ட், தென் சேரன் அண்ட் த என்டையர் டீம் ஃபார் டூயிங் அ கிரேட் ஜாப். தேங்க்யூ.